குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.10ல 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் XOZ அண்ட் ஆங்கிள் ZOY ஃபார்ம் அ லீனியர் பேர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய இந்த டயக்ராமில் XOZும் YOZ அல்லது ZOY எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆங்கிள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவில் இருக்கிறதுனால ஓவர் சென்டராக எடுத்து எழுதணும். இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோணமும் சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நேர்கோணத்தை உருவாக்குறது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அதுதான் இந்த லீனியர் பேரோடைய அர்த்தம். ஸோ அப்போது இந்த YOZ நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி எடுத்து எழுதலாம். ஆனால் ஓ மட்டும் சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓல ஆங்கிள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா YOZ என்ன இருக்குது? YOZல 5x + 6ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ஸோ ப்ளஸ் XOZல என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3x - 2. ஸோ அதையும் எடுத்து எழுதியாச்சு. இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ எக்ஸை ஒன்றா சேர்க்குறோன்னா என்ன அர்த்தம்? 5யும் 3யும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8x. அடுத்தது நம்பரை ஒன்றா சேர்த்துக்கிறீங்க. +6 - 2 வேறு சிம்பிள்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள். ஸோ அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4, பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸில் இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இப்போ எனக்கு தேவை 8xஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 180 இருக்குது. ஸோ +4 அடுத்த பக்கம் போச்சுன்னா -4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8x அப்படியே வச்சுக்கோங்க. 180ல் 4 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 176. இப்போ 8xனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 8 × x. அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் 8 ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா டிவிஷன். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை எடுத்துக்கோங்க. 8 டேபிளில் 17 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 8 2s are 16, ரிமைண்டர் 1. ஸோ திரும்ப 8 2s are 16. ஸோ அவங்க கேட்டது வெறும் எக்ஸ்ன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் XOZஐ கண்டுபிடிங்க YOZஐ கண்டுபிடிங்கன்னா நம்ம அதை வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணால் போதும். ஸோ அப்போது ஆங்கிள் XOZ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 3x - 2 அந்த டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் 3xனா என்ன அர்த்தம்னா 3 × x. எக்ஸுக்கு பதிலாக 22 டிகிரி -2. ஸோ என்ன பண்ணலாம்? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 22 is 66 -2. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 64 டிகிரி. அப்போது அந்த ஆங்கிள் XOZுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 64 டிகிரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த ஆங்கிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா YOZன்னு சொல்லலாம் அல்லது ZOYன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5x + 6. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5x. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன். அந்த மல்டிப்ளிகேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட்டில் போடணும். ஸோ இப்போ 5 × xக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் +6. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 5 2s are 10, 5 2s are 10 + 1 11. ஸோ 110 + 6. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 116 டிகிரி. ஸோ அப்போது ஆங்கிள் YOZுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 116 டிகிரி. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். Thank you.